சென்னையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்குடி, திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட 1500 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையின் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வெள்ளிக்கிழமை போராட்டம் நடைபெற்றது. இதில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்குடி தனது குழந்தையுடன் கலந்து கொண்டார். திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித், நடிகர் தீனா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்குடி, திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட 1500 பேர் மீது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், படுகொலைக்கு நீதி கேட்டு போராடியவர்கள் மீது வழக்கு பதிவா என்று சாடியுள்ளார். இன்னும் சில நாட்களில் ரஞ்சித்தின் தங்கலான் திரைப்படம் வெளியாக உள்ள சூழலிலும் அச்சமின்றி ரஞ்சித் களத்தில் நின்றதாகவும் ஜெயக்குமார் பாராட்டியுள்ளார். போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கை தமிழ்நாடு அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் பல்கலைக்கழகத்தை வழிநடத்த நிர்வாக ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக வேல்ராஜ் நியமிக்கப்பட்டார். அவரது பதவிக்காலம் சனிக்கிழமையுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் புதிய துணைவேந்தர் நியமிக்கப்படும் வரை அண்ணா பல்கலைக்கழகத்தை வழிநடத்த நிர்வாக ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் உயர்கல்வித்துறை செயலாளர் பிரதீப் யாதவ், தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் ஆணையர் ஆப்ரஹாம், அண்ணா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் உஷா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நிர்வாக ஒருங்கிணைப்பு குழுவிற்கான ஒப்புதல் பெற ஆளுநருக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் 2 அடி உயரமுள்ள உலோக சிலையை 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது 2 அடி உயரமுள்ள உலோகத்திலான பெருமாள் சிலை விற்பனைக்காக கடத்தி செல்லப்பட்டது தெரியவந்தது. சிலையை 2 கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டிற்கு விற்க முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து பெருமாள் சிலையை பறிமுதல் செய்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் அதனை கடத்தி சென்ற 7 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த உலோக சிலை கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றில் பள்ளம் தோண்டிய போது கிடைத்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மதுரை மாநகரை வித்தியாசமான வகையில் 2 அடுக்கு பேருந்தில் பொதுமக்கள் ரசிக்கக்கூடிய காட்சி இது. யங் இந்தியன்ஸ் என்ற அமைப்பு ஏற்பாடு செய்த மாமதுரை விழாவை கடந்த 8ஆம் தேதி முதலமைச்சர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். தொல்லியல் பயணம், மதுரை கலை திருவிழா, உணவு திருவிழா, பலூன் திருவிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பிரத்யேக 2 அடுக்கு பேருந்து மதுரை நகரை வலம் வருகிறது. பழங்கானத்தம் RTO அலுவலகத்திலிருந்து பெத்தானியாபுரம் வரையில் 5 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய இந்த பேருந்தில் முன்பதிவு செய்து பயணிகள் பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தின் திறந்தவெளி பகுதியில் அமர்ந்தபடி பொதுமக்கள் மதுரை நகரின் அழகை ரசித்து வருகின்றனர். மாமதுரை விழா ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைகிறது. 2 அடுக்கு பேருந்தில் பயணித்த புதுவித அனுபவத்தை மதுரை மக்கள் பெற்று வருகின்றனர்.